ஹலோ. ம். அது அது உங்க விருப்பம். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அ சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அது இது என்ன சொல்றேன் அப்படின்ட்டுன்னா, இந்த தமிழ்நாட்ட பொறுத்தளவுல இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்ல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். நீங்க அது இதுன்னு பேசுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. தமிழ்நாட்ட பொறுத்தளவுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை. எங்க பார்த்தாலும் ரவுடிசம் தான் தலை தூக்கி ஆடுது. ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நீங்க கேட்குறீங்க. ஆட்சி எப்படி இருக்கணும்? நீங்க விரும்புறீங்க. மக்கள் ஆட்சி எப்படி இருக்கணும்? மக்களுக்காகவே ஆட்சி ஆளணும்ல. மக்களுக்காக எங்க ஆட்சி ஆள்றீங்க நீங்க? மக்களுக்காகவா ஆட்சி ஆள்றீங்க? உங்க குடும்பம் உங்க குடும்பம் வாழணும். உங்களை சார்ந்த மந்திரிகள் வாழணும். மந்திரிகள் சார்ந்த குடும்பங்கள் வாழணும். எம்எல்ஏக்கள் வாழணும். எம்பிக்கள் வாழணும். இடைத்தேர்தல் வந்தால் எம்பி எலெக்ஷன் எம்பி இடைத்தேர்தல் வந்தால் எம்பி தொகுதியில் எம்பியாக ஆகணும். பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அந்த எண்ணம் தானே. கட்சியை வளப்படுத்தணும். தான் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராகவும் நாம் தான் ஆகணும். அடுத்தவனும் முதலமைச்சர் சீட்டில் உட்கார விடக்கூடாது. அதை தானே விரும்புகிறீங்க. பிறகு என்ன அரசியல் எப்படி இருக்குது, அரசியல் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னா, ஒரு தடவை சொல்கிறது தானே நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் ஒரு சாக்கடை தான் நான் ஒத்துக்கிடுறேன். இருந்தாலுமே அந்த சாக்கடையில் இறங்கி யார் க்ளீன் பண்ணுறது? அரசியல்வாதிக தான். அரசியல்வாதிகள் தான்னா அரசியல்வாதிகள் 200 கோடி 300 கோடின்னு சுருட்டுறதுக்கு மட்டும் அரசியல்வாதிகள் இருக்காங்க. மக்களை காப்பாற்றுறதுக்காக அரசியல்வாதிகள் கிடையாது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தலை தூக்கி ஆடுது. ரவுடிசம் தலை தூக்குது. நீதி செத்து போச்சு. நீதி பிழைத்ததுன்னு சொல்லி ஒரு படமே இருக்குது பார்த்தீங்களா? இந்த படம் தான் நீதி பிழைத்தது. நீதி பிழைக்க எங்கே விடுறீங்க? நீதி தான் செத்து போச்சே, எங்கே பிழைக்கிறது? சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிறீங்க. சட்டம் ஒரு இருட்டரை தான். சட்டம் போடுறீங்க, அந்த சட்டத்தில் இருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? இல்லையே. சத்துணவு திட்டம் அப்படிங்கிறீங்க. சத்துணவு திட்டத்தில் ஒழுங்காக சத்துணவு போடுறீங்களா? அது எம்ஜிஆரோட போயிடுச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட போயிடுச்சு. எங்கே போட்டீங்க சத்துணவு? எங்கேயா போட்டீங்க சத்துணவு? அந்த திட்டத்தை கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் தான். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது சத்துணவு திட்டத்தையே மாற்றினார். அதையே அந்த தலைவர் மறைஞ்சதுக்கப்புறம் அந்த தலைவர் வழியில் வர்ற நாங்கள் வந்திருக்கோம். புரட்சி தலைவர் வழியில் வர்றோம். புரட்சி தலைவர் வழியில் வந்திருக்கோம். புரட்சி தலைவரின் ஆட்சியை நிலைநாட்டுவோம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறீங்களே. புரட்சி தலைவரின் ஆட்சி உருவாக்குனீங்களா? மக்களாட்சி உருவாக்குனீங்களா? மக்களுக்காக என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலை. உங்கள் சௌரியத்துக்கு 200 கோடி 300 கோடி சுருட்டுறதுக்கு தான் பதவியில் இருக்கிறாங்களே தவிர, ஜெயலலிதா இறந்த மறுநாள் 5 கண்டெய்னர் போயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. அப்போ யார் கொள்ளையடிச்சது? திமுக காரணங்களாக கொள்ளையடிச்சாங்க. பாரதிய ஜனதா காரங்களாக கொள்ளையடிச்சாங்க இல்லையே. நீங்கள் தானே பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க. அதாவது அதுக்காக ஆளுங்கட்சியை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரல. அவங்க மேலேயும் குற்றம் இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் எதிர்கட்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்கள் குறையை நினச்சி பார்க்கணும். நீங்கள் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அதையே தான் இந்த ஆட்சியாளர்களும் செஞ்சிடறாங்க அப்படின்னு எதிர்கட்சி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எதிர்கேள்வி கேட்குறது தான் முறை. அந்த முறையை கேளுங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டு போட்டு நான் யோகியம் இல்லை, யோகி மாதிரி நடந்துக்கிட்டு அடுத்தவனை குறை சொல்லுங்க.
ஸ்டாலினை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்க? பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் இந்த ஆட்சியிலேயே நடந்தது இல்லை கேட்குறேன். நம்ம ஆட்சியில் தானே, அதிமுக ஆட்சியில் தானே நடந்தது. அப்போ முதலமைச்சர் யார் இருக்கா? எடப்பாடி தானே இருக்கார். அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. நடவடிக்கை எடுத்தாரா? எடுக்கலையே. அதுக்குள்ளேயும் தான் ஆட்சி மாறிடுச்சு. ரைட்டு, ஓகே. இவர் வந்ததுக்கப்புறமாவது பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னாரு. இதுவரைக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மாதிரி தெரியல. கொடநாடு பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னாரு. அதில் சம்மந்தப்பட்டவங்களை எல்லாம் கம்பியர்னு வைப்பேன் அப்படின்னாரு. அதையும் காணோம். அரெஸ்ட் பண்ணுவேன்னாரு. அதையும் காணோம். அப்போ இருக்கிறவங்க தான் உண்மையான ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக நடந்த டிரைவரையும் கொலை பண்ணாங்க. உண்மையை எங்கே வளரிடணும் அப்படின்ட்டு. ஏன் வீட்டு வேலைக்காரியவே இருக்கிற இடம் தெரியாமல் எங்கே ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியல, கொலை பண்ணாங்கன்னு தெரியல. கடைசியில் நியூஸ் வருது கொலை பண்ணிட்டாங்கன்னு. அது யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்குன்ட்டே ஆட்சி நடத்துகிறாங்க. அதிமுககாரங்க வந்தால் திமுககாரன் மேலே பழிய போடுறது, திமுககாரன் வந்தால் அதிமுககாரன் மேலே பழிய போடுறது. இப்போ திமுககாரங்க தான் ஆட்சி ஆளுறாங்க. எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம் தலை தூக்கி ஆடுது. ஒயின் ஷாப்பு, மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லாம் ஒயின் ஷாப்பு. குடிகாரங்கள் தான் பெருத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் உண்டு பண்ணுறாங்க. குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு அவன் வெட்ட வழியில் லாஞ்சிக்கிட்டு இருக்கான். நைட்டில் 1 மணி வரைக்கும் எங்கே என்ன வேலை ரவுடிகளுக்கு இல்லை கேட்குறேன். இங்கே 4 பேர், அங்கே 4, அங்கே 4 பேர், இங்கே 4 நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கெட்டிக்காரங்கன்னா போலீஸ்காரங்களுக்கு ஒரு உத்தரவு போட சொல்லுங்கள். 10 மணிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும், 10:30 வச்சுக்கோயா, 10:30க்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் மெயின் ரோட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரி டீ கடை பூரா லாக் பண்ணிடணும், திறக்கக்கூடாது. திறந்தால் அந்த இடத்துலையே ஃபைன். ₹1000 ஃபைன் போடுங்க, ₹1000 ஃபைன் போடுங்க. அந்த ₹1000 அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் போய் சேரணும். நீங்களே பங்கு போட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு உத்தரவு போடுங்க. முதலமைச்சர் கையில் தானே போக்குவரத்து பாதுகாப்புத்துறையே இருக்குது. பிறகு என்ன, அவர் உத்தரவு போடணும்ல. அவர் தான் உத்தரவு போடாமல் இப்படி குற்றவாளிகளுக்கு கை விலங்கு போட்ட மாதிரி போலீஸ்காரங்களுக்கு கை கெட்டு போட்டிருக்காங்களே. ஒன்றுமே பேசாதீங்க, பொதுமக்களை வற்புறுத்தாதீங்க. பொதுமக்களை வற்புறுத்துறதுக்கு அவங்கள பாதுகாப்புக்கு போட்டிருக்கு. இந்த மாதிரி அரைச்சாகத்தில் இறங்குறவங்கள அடிக்கிறதுக்கும் லத்திக்க போடுறதுருக்கு. ரவுடிசம் பண்ணுறவங்கள கண்டவுடன் சுடுன்னு உத்தரவு, சுடு அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கியும் கொடுத்துருக்கு. பிரபல ரவுடிகளை ஒரு ரவுடி விரட்டி கொண்டிருக்கான். இந்த விரட்டி கொண்ட ரவுடியே பிடிச்சி உள்ளே போட்டுருக்காங்க. என்ன அர்த்தம்? பிரபல ரவுடி உங்களால் பிடிக்க முடியல, பிரபல ரவுடியை உங்களாலேயே பிடிக்க முடியல. அந்த ரவுடிகளை தானே ரவுடி ஓட விரட்டி கொண்டிருக்கான். பிறகு என்ன இந்த ரவுடியையும் பிடிச்சி போடுறீங்க? ரவுடிகள் எல்லாரும் ரவுடின்னு சொல்ல முடியாது. ரவுடிகளும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்க யாருக்குமே துணை போக மாட்டாங்க. கெட்டவங்க 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்தோம்னா அவனை போய் திட்டுச்சு வா அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு ஓடிடுவான். நமக்கு லட்சம் கிடைக்கல, லட்சம் கிடைக்குது, நீ உள்ளே போயிடுவ. அந்த லட்சம் உங்கள் வீட்டுக்கு போய் சேருதுன்னு யார் நிச்சயம்? என்ன நிச்சயம் இருக்குது?
அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு. சரியா? எந்த ஆட்சியும் சரியில்லை. மக்கள் திருந்தணும். மக்கள் திருந்தி ஓட்டு போடணும். பழையபடியும் இதுக்கும் அதுக்கும் தானே திருடன். நானும் ஒரு திருடன், நீங்களும் ஒரு திருடன். திருடனை தானே மாறி மாறி ஓட்டு போடுறீங்க. ஒரு நல்ல மனுஷன் யார்? அவனை தேர்ந்தெடுங்க. முதலமைச்சரை தேர்ந்தெடுங்க. நல்ல நிலைமையில் இருக்கும்போதே எங்கள் கேப்டனை விட்டுட்டீங்க. நல்ல மனுஷனை இழந்துட்டீங்க. இழந்து தவிக்குது தமிழ்நாடு. என்ன பண்ணுறது? நல்ல மனுஷங்களை பூரா இந்த மாதிரி மேலோகத்துக்கு அனுப்பிடுறீங்க. அது ஒரு தமிழ்நாட்டு மக்கள். 5 வருஷம் நீ ஆட்சி ஆண்டுட்டியா, நீ இறங்கிப்போ. அடுத்தவனை ஆட்சி கட்டலில் எடுத்து அவரும் 5 வருஷம் ஆண்டுட்டாரா, 3வது கட்சியை பலப்படுத்து. இன்னும் 5 வருஷம் ஆண்டு இறங்கியாச்சுன்னா நானும் 5 வருஷம் ஏறி உட்காரணும். நீங்கள் ஏற்கனவே 5 வருஷம் ஆண்டுட்ட, பிறகு பழையபடியும் நான் தான் வரணும் அப்படின்னு இங்கே கங்கணம் கட்டி வர்றீங்க. தமிழ்நாட்டில் தானே இந்த மோசம் அநியாயமாக இருக்குது. அண்டை மாநிலங்களை விட தமிழ்நாடு தான் ரொம்ப மோசம். எதுலேயுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், ஆக்சிடெண்ட், கொள்ளை, நகைப்பறிப்பு, தன்னந்தனியாக ஒரு பொம்பளை ரோட்டு வழி நடந்து போக முடியல, ரவுடிசம் தளவுக்கு. நான் பார்த்த அளவில் 1 மணிக்கு அங்கே என்ன வேலை? ரோட்டுகளில் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஃபேக்ட்ரிக்கு முன்னால் நிற்கிறாங்க. கார்னரில் பஜாரில் இருக்கிறத பற்றி தப்பு சொல்லலை. ஃபேக்ட்ரி ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, செய்வாங்க, டீ குடிப்பாங்க. அப்படி விடிய பஸ்ஸுக்காக காத்திருப்பாங்க. அவங்க டீ குடிக்கிறதுக்கு அன்டைத்தில் எங்கே போவாங்க? அதனால் டவுனில் இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி இடங்களில் கார்னரில் எதுக்கு 1 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்குறாங்க? 10:30க்கெல்லாம் லாக் பண்ண வேண்டியதானே? தார்பாய் போட்டுட்டுறாங்க. தெரியாத அளவு. என்ன தெரியாது? தார்பாய் போட தெரியாதா? இல்லை கேட்குறேன். உள்ள லைட் எரிகிறது தெரியாதா? என்னையா நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், விலைவாசிகள் கூடிருச்சு, கரண்ட்டு கட்டு, மின்சாரமே சரியாக வர மாட்டேங்குது, அடிக்கடி கட்டாகுது, விவசாயிகள் சங்கடப்படுறாங்க. கிராமங்களில் விவசாயம் பண்ண முடியல. மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்சறதுக்கு மோட்டரை போட்டு இந்த பக்கம் வருவான், கரண்ட் ஆஃப் ஆகும். திருப்பி போய் மோட்டரை போட்டு வருவான், கரண்ட் ஆஃப் ஆகும். அந்த நிலைமையில் இருக்குது விவசாய நிலைமை. விவசாயிகள் விளைவிக்கிற விளைபொருளுக்கு விலை இல்லை. அவன் வச்சவன் விலை, இங்கே கடைக்காரன் விற்கிற விலை. அவன் இந்த ரேட்டு வாங்கியிருக்கான், இங்கே வாங்கிட்டு வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட்டித்தனம் விற்க முடியும். நாங்கள் 10 ரூபா லாபம் பார்க்கணும்ல அப்படின்பா கடைக்காரன். அப்படி தானே சொல்லுவான். ₹10 இருந்தால் டீ 12 ரூபா ஆயிடுச்சு. ஏன்னா விலைவாசிகள் அதிகமாகிடுச்சு, தேயிலை விலை அதிகமாகிடுச்சு, காபி தூள் விலை கூடிடுச்சு. வடை 10 ரூபாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? மாவு விலை கூடிடுச்சு, கடலை மாவு விலை, மைதா விலை கூடிடுச்சு, எண்ணெய் விலை கூடிடுச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? வடையை 10 ரூபா போட்டால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். பெரிய பெரிய ஹோட்டலில் 15 ரூபாங்க வடை, அது வேறு விஷயம். அந்தளவுக்கு விலைவாசிகள் கூட்டிகிட்டு போகுது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்னால முடியல.
முதல்ல ரவுடிசத்தை ஒழிக்க முடியுதா உங்களால்? எங்கள் கேப்டன் சொன்னார்ல, என்கிட்ட இந்த ஆட்சியை ஒரு 2 வருஷமாவது ஒப்படைச்சு பாருங்கள், எப்படி ஆட்சியை கொண்டு வரணும்னு பாருங்கள். தாராளமாக மின்சாரம் இருக்கும், கிடைக்கிற அளவுக்கு விவசாயிகள் நல்ல முறையில் நான் கவனிப்பேன் அப்படின்னாரு. வீடு தோறும் பால் மாடு கொடுப்போம் அப்படின்னாரு. ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் அப்படின்னாரு. வறுமை கோட்டுக்கீழ் இருக்கும் மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னாரு. ஒரு அம்மா சொன்ன மாதிரி நான் சிங்கப்பூர் நகரமாக்குவேன் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லலையே. அப்படின்னு சொல்லலை. சிங்கப்பூரில் எப்படி வசிக்கின்றார்களோ மக்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மக்களை வாழ வைப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர சிங்கப்பூர் நகரமாக்குவேன் அப்படின்னு சொல்லலையே. இப்போ எல்லாரும் அந்த அம்மா பின்னணியில் தான் போகிறீங்க. அந்த அம்மா இல்லை, புரட்சி தலைவியின் வழி நடப்போம். புரட்சி தலைவரை மறந்துட்டாங்க. அண்ணாதிமுகக்காரங்க புரட்சி தலைவர் மறந்துட்டாங்க. புரட்சி தலைவியின் வழி நடப்போம். புரட்சி தலைவி தான் இவங்களுக்கு பெருசு. புரட்சி தலைவரால் தானே இந்த அம்மா அறிமுகமாச்சு. அது யாரும் சிந்திக்கிறீங்களா? சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. புரட்சி தலைவியின் வழி நடப்போம். அது என்ன தலைவி? ஐயோ, தமிழ்நாட்டு அரசியலை பார்த்தாலே நமக்கே மண்டை வெடிச்சிரும் போல இருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடே உருப்படாது. ஒன்று அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுகவும் ஆட்சி வரக்கூடாது. 3வது ஆட்சி வரணும். எங்களது கேப்டன் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும். அப்படி மலர்ந்தால் தமிழகம் ஒரு நிலைமையில் வரும், நல்ல நிலைமைக்கு வரும். வறுமை கோட்டு கீழ் இருக்கிற மக்களை வாழ வைப்பதற்காகவே எங்களது கேப்டன் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அதற்கு உறுதுணையாக எங்களது அந்நியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். நேற்று பெஞ்சும் மழை இல்லை, இன்னைக்கு முளைச்ச காலம் ஒரு விஜய் அவனை முதலமைச்சர் ஸ்தானத்தில் எடுத்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல அரசியல் தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அது யாருன்னு எனக்கு தெரியாது, காங்கிரஸ்காரர் தான். அது யாருன்னு தெரியாது, அவர் பேர் சரியாக தெரியல. ஒருத்தர் சொல்கிறாரு, அவரை எடுத்து வச்சு பார்க்கலாமே முதலமைச்சர் ஆகும். எடுத்து வச்சு பாரு. இப்போ இருக்கிற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கிழிச்சிட்டாரு, இனி அவரை கிழிக்க போகிறாரா? இல்லை கேட்குறேன், இன்னும் வேஸ்டியா கிழிச்சிடுறதுக்கு? இன்னும் சட்டையா கிழிக்கிறதுக்கு? இல்லை பேப்பரா? என்னையா அது பேச்சுக்கு இது இல்லை. முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே முதலமைச்சர் செய்யாததெல்லாம் இவர் செஞ்சிருக்கிறாரு மக்களுக்கு. கால் ஊனமுற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. தையல் இயந்திரம் கொடுத்துருக்குறாரு, ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாரு. பெட்டி கடை வச்சு பிழைச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கியிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு, கணக்கில் அடங்காதவங்களுக்கு. இப்போ சொல்கிறாங்க எல்லாரும், இருக்கும்போது அவர் செலவழிக்கிறதெல்லாம் தெரியலை. அவர் சொந்த கிராமத்தில் 27 ஏக்கரில் வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு நரிக்கிறவங்களுக்கு.
27 ஏக்கரில் 7 ஏக்கரில் 24 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அப்படி எந்த புண்ணியவான் பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கொரோனா சமயத்தில் எத்தனையோ பேர்கள் செத்து மடிஞ்சாங்க. அவங்கள மயானத்தில் அடக்கம் பண்ணுறது கூட இடம் இல்லைன்னு ஆஸ்பத்திரி வறண்டாவில் எடுத்து எரிஞ்சாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் தன்னுடைய ஆண்டாளர் காலேஜை முழுவதுமாக எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அப்படி சொல்லக்கூடிய உத்தமர் யாருன்னா அவர் விஜயகாந்த் ஒருத்தர் தான். ஏன் 200 கோடி 300 கோடின்னு சுருட்டுற மகான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க. இன்னி சுருட்டுறதுக்கு தான் அவருக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மக்களை வாழ வைக்கணும்னு யாருமே திட்டம் போடல. வாழ வைக்கிறதுக்கு என்ன திட்டமோ அந்த திட்டத்தை உருவாக்குறதுக்கு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே முன் வரல. 200 கோடி சுருட்டணும், 300 கோடி சுருட்டணும். அந்த எத்தனை கோடி சுருட்டிருக்கீங்களோ அத்தனை கோடி நம்ம குடும்பத்துக்காக செலவழிக்கணும். பொண்டாட்டி, பிள்ளைகள், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அவங்க குடும்பம் வாழணும். ஏழை நடுத்தர வர்க்கங்கள் வாழ்ந்தான்னு வீழ்ந்தான்னு நமக்கு என்ன? நம்ம ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்ம கொள்ளையடிப்போம் அப்படின்னு நினைச்சுதானே ஆட்சி கட்டிலில் இருக்கிறீங்க. அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்லையே. ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. இதுக்கு மேலே என்ன பேசணும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இதைத்தானே அடிக்கடி இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் தமிழ்நாட்டில் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மீண்டும் வளர வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 3வது கட்சியை வளர விடுங்க. 3வது கட்சியை ஆட்சி கட்டிலில் அமர்த்துங்கள். நாடு நல்ல நிலைமையில் இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், விலைவாசிகள் கூடுது, அதை கட்டுப்படுத்த முடியல. எந்த ஆட்சிக்காரங்க வந்தாலும் முதல்ல ரவுடிசத்தை ஒழிக்க சொல்லுங்கள். ரவுடிசம் ஒழிக்க சொல்லுங்கள். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை டிபார்ட்மெண்ட்கள் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்களையும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க சொல்லுங்கள். முதல்ல லஞ்சம் வாங்கிட்டு சரி போ அப்படின்றதாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அது எந்த டிபார்ட்மெண்ட்னு உங்களுக்கே தெரியும். நேர்மையாக செயல்படுறாங்களாம். என்ன நேர்மை? எங்கேயா நேர்மை இருக்குது? நேர்மையை தான் குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே இந்த ஆட்சியில். நேர்மையாக செயல்படுறவனை தான் நாட்டில் இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. டிப்பர் லாரியை விட்டு ஏற்றி கொண்டு இருந்தீங்களே, பிறகு எங்கே இருக்குது நேர்மை? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நேர்மையான அதிகாரி ஒருத்தர் இருந்தார் திண்டுக்கல்லில். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்னைக்கு சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அவரை நேர்மையாக நடந்ததுக்காக தமிழ்நாடு அரசு பதக்கம் கொடுத்துருக்கு. அவருக்கு வீரப்பதக்கம் கொடுத்துருக்கு. அந்த வீரப்பதக்கம் அவர் குடும்பத்துக்கு சோறு போடுமா? சோறு போடாது. போலீஸ்காரங்களாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ட்டியில் கூப்பிட்டு கலந்துக்கோங்கன்னு சொல்லி கலந்துக்கிட்டு எல்லோரும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இவர் குடிக்கிற ஜூஸில் மட்டும் விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அவரை படுக்கப்பட்டாங்கன்னா மேலோகத்துக்கு அனுப்பிட்டாங்க. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் இருந்தோம்னா
நம்மளாம் லஞ்சம் வாங்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் நேர்மையான அதிகாரி, அவர் நமக்கு தேவையில்லை, அவர் இருந்தால் நம்ம பிழைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவரை ஓச்சி கட்டிட்டாங்க. கவர்மெண்ட்டே எதுவுமே கண்டுக்கல. அப்போ கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டு திமுகவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ திமுக தான். திமுகவா அதிமுகவா 2 பேராக தான் இருக்கணும். இவர் இருக்கணும் அல்லது அவர் இருக்கணும். 2 பேருமே நீதி நேர்மை இல்லையா? எடப்பாடி ஸ்டாலினை குறை சொல்கிறாப்புல, இவங்க அவங்கள சொல்கிறாப்புல, விலைவாசிகள் கூடிட்டு உங்கள் ஆட்சியில் அப்படிங்கிறாரு அவர் எடப்பாடி. நாங்கள் மறியல் பண்ண போகிறோம், போராட போகிறோம். நாங்கள் சொல்லலாம், ஏன்னா தேமுதிகக்காரங்க சொல்லலாம். உண்மையான எதிர்கட்சிக்காரங்கன்னா அவங்க தான். நீங்கள் போலி நாடகம் ஆடுறீங்க அதிமுகக்காரங்க. இந்த போலி நாடகம் ஆடுறது எங்கள் கேப்டனுக்கு பிடிக்காது. அதிமுகனாலே அவருக்கு பிடிக்காது, கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பற்றோடு இருந்தார். உண்மையிலேயே எம்ஜிஆர் தெய்வமாக மதித்தார். எம்ஜிஆர் வழியில் வந்த கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க இப்பயும். ஆகையினால் கொஞ்சம் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஓட்டு போடும்போதாவது 2026 ஓட்டு போடுற நிலைமை வரும்போது அந்த இதுலையாவது நீங்கள் யோசனை பண்ணி ஐடியா பண்ணி 3வது முறையாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நிறுவியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்களின் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு எல்லோரும் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்து முதலமைச்சர் சிம்மாசனத்தில் நம்மளது அன்னியாக விளங்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சிம்மாசனத்தில் அமரச் செய்யுங்கள் என்று தாழ்மையுடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.